வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட். நேற்று ஃபங்க்ஷன் நடந்துச்சு, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, அனைவருக்கும் நன்றி. நம்ம கடைக்கு போகலாம், வாங்க போகலாமா? சூரிய தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்ப வேண்டாம். எழுப்பாதீங்க. யாராவது? நான். நீ யாரு? சோட்ரி சூரியகுமார் விட்டுட்டு சொல்லுங்க. சூரிய குமார். வணக்கம் சொல்லு. அண்ணகம் சொன்னோம். அண்ணகம் நாளைக்கு நிகழ்ச்சி காப்பி அப்பா அம்மா நாளைக்கு. குட் பாய். சூரிய கரெக்டாக கேட்குறான் பாருங்க. நீங்கள் வந்து எல்லாரும் கேட்பீங்க, நல்லா இருக்கலாம்னு கேட்பீங்க, டீ காஃபி சாப்பிட்டேன்னு கேட்பீங்க, அப்பா அப்பா நல்லா இல்லைன்னு கேட்டிருக்கீங்களா? நானும் சொல்லித்தரேன். வாங்க சொன்னது. இப்போ இட்லி கடைக்கு போகிறேன். நான் ரொம்ப டயர்டாகிடுச்சு. நேற்று ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா? எத்தனை பேர் வந்தாங்க உன்னை பார்க்கறதுக்கு? எல்லாம் வந்தாங்க சூர்யா பார்க்கறதுக்கு. கூட்டம் 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 கூட்டமாக வந்து பார்த்தாங்களாம். சூரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு பார்க்க கூட்டம். உனக்கு காசுலாம் கொடுத்தாங்கல்ல, 500 ரூபாய். 500. அவன் டைம் சொல்லிட்டேன் நேற்று. ரைட், ரொம்ப சந்தோஷம். எந்திரிக்க முடியலனால அவ்வளோ ஒரு டயர்டு. இப்போ சூரிய எந்திரிச்சு உட்காந்துருக்கான். சூரிய புது பனியன், புது மாலை, புது லுங்கி, புது காது, புது மூக்கு, புது வாய், புது பல்லு. ஏன்னா சூரியக்கு வந்து டேட் சொல்லிடுங்க. டேட் பத்தண்டு அங்கே சொன்னேன். பத்தண்டு யாருப்பா? ஆமாம்மா. 13. என்ன கிழமை? வெள்ளி வெள்ளி நீ வேலை வெள்ளி ஒரு நாள் கரெக்டாக சொல்லு. வெள்ளி. சரி, நீ சொல்லுனா கரெக்டு. நான் கடைக்கு கொடுத்துட்டேன். வெயிட் பண்ண சொல்லு. இப்போ வந்துடுறேன். கடைக்கு போட்டு குளிப்பாட்டணும், பாத்ரூம் போய்ட்டு சாப்பிடணும், நிறைய வேலை இருக்குது. சாப்பிடணும், பாத்ரூம் போய்ட்டு. பாய் பாய். ஓகே, நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு போடு. மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோ போட்டுறேன், கோச்சியாதீங்க. வந்துட்டேன். திலகம் ஒரு சிஸ்டர் பேரை சொல்லியிருந்தாங்க. சரி, திலகம். திலகம். நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு. ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. ஓகே, சூரிய பாத்ரூம் போய் குடிக்க போகிறான். சொன்ன மாதிரி நேற்று வந்து பேருடைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாருமே. பேர் வந்து மேவரிக் கிரிட்டன். கிரிட்டன்றது கிருஷ்ணன் அர்த்தம், ஓகேங்களா? மேவரிக்னா மாவீரன் அர்த்தம். மாவீர கிருஷ்ணன். அது வந்து மாவீரம், மாவீர கிருஷ்ணன். அது வந்து மேவரிக் கிறிஸ்டன், மேவரிக் கிரிட்டன், ஓகேங்களா? கொஞ்சம் வித்தியாசமாக பேருக்குன்னு வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா பேர் வந்துச்சு லாஸ்ட்டில், அது போதும் நம்மளுக்கு. கிரிட்டன். நேற்று பேர் வச்சது ஃபங்க்ஷனு. இது ஒரு 3 நாள் எடுக்கக்கூடாதுட்டாங்க. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ரேட்லேயே ஆகிட்டுருக்கு. இப்போ தம்பி குளிப்பாட்டு மேலே வந்தேன். கொஞ்சம் ஆகணும். நீங்கள் டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே, இட்லி ஆகட்டும். அவன் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு அவன் குளிச்சுட்டு வெளியே ஒரு 1/2 hour ஆகும். அதில் இட்லி அடித்தேன். நான் ஒரு 4 இட்லி சாப்பிட்டு தம்பி இட்லி வாங்கிட்டு போவோம். மறுபடியும் ஏதோ புயல் இருக்குது அப்படி இப்படின்னு பயம் எடுத்துறாங்க. இங்கே பாருங்கள், வானம் கிளவுடே தான் இருக்குது, கூலிங்காகவும் இருக்குது. ரைட். இனிமேல்ட்டு இந்த மாதிரி மழை வராதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு சென்னை மக்கள் வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க, பாவம். நான் வேளச்சேரியில் இருக்கிறதால, வேளச்சேரி டவுன் ஏரியா, பயங்கர தண்ணி. பட் அதோட வந்து இந்த மன்னிவாக்கம், முடிச்சூர், வெஸ்டாம்பரம் அங்கெல்லாம் பயங்கரமான தண்ணி. வீட்டுக்கு மேலே தண்ணி போச்சுருந்தாங்க. நிறைய லாஸ் ஆகிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கேன். மழை ஒரு காட்டுச்சு. காட்டு அழிச்சு வீடு கட்டினா, இல்லாட்டி காட்டு அழிச்சு ரோடு போகிறது வீடு போகிறதா ஒரு ஜட்ஜு சொல்லியிருந்தார், நீதிபதி ஒரு தடவை. அது பேர் ஞாபகம் இல்லை. இயற்கையை நாம் அழிக்க நினச்சா இயற்கை நம்மளை அழிச்சிடும்ன்றது. இயற்கைக்கு முன்னாடி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ரைட், ஓகே. கிளைமேட் செம்மையாக இருக்குது. மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. பெய்யுமா பெய்யாது தெரில. அப்புறம் வந்து கார் ரெடி ஆகிடுச்சு. என் பைக் ரெடி ஆகிடுச்சு. என் பைக் கிட்டத்தட்ட ஒரு 7,500 8,000 கிட்ட ஆகிடுச்சு. ரீபோர் பண்ணி ஃபுல் சர்வீஸ் பண்ணி கிக்க ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. நான் தான் பைத்தியகாரத்தனமாக மென்டல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் சரியாக இருக்கும். அவருக்கு போர்டில் போயிட்டு ஃபுல்லாக கரகரன்னு தண்ணி நாஸ்தி ஆகிடுச்சு. தேவையில்லாத ஒரு 7,500 கிட்டத்தட்ட 8,000 காலி ஆகிடுச்சு.
மாதிரி நீ புட்டு வாங்கலான்ட்டு சூரியன் இந்த புட்டு சாப்பிட மாட்டான். பாத்ரூமில் இருக்கான் தலைவரே. இடியாப்பம் எவ்வளோ? 10 ரூபாய்க்கு 3. 10 ரூபாய்க்கு 3. ஒரு 3, 6, 9 இடியாப்பம் வைங்க. புட்டு எவ்வளோ? 25 ரூபாய். அது ஒன்று வைங்க. புட்டுக்கு தேங்காய் பால், இடியாப்பத்துக்கு தேங்காய் பால். சரி, ஓகே ஓகே. ஆ சூடாக ஓகே. புட்டு அதில் வச்சுருங்க. எத்தனை? ஒன்று வைங்க போதும். புட்டை காமிங்க. கவர்லேயே இருக்கு. கவரில் இருக்கு. அப்படியே கொடுத்து கவரோட கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் தேங்காய் பால் கொடுத்துருங்க. தேங்காய் பால் எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபா தேங்காய் பால் காமிங்க. அதில் போடுங்க. இன்னொன்றும் போடுங்க. போடுங்க. மொத்தம் எவ்வளோ வச்சு பாருங்க. 30, 50, 75 ரூபா. இது போடுங்க. இது இவ்வளோ போடுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? புட்டு வேணுமா? ஆ என்ன அவன் சாப்பிட்டா வெளியே ஆகுமா? பயப்படுறான். என்ன வர வெளியே வா, வெளியே வா. அம்மாடி, அவன் இட்லி தான் வாங்குவான். மாய் இந்த புட்டு இருக்குது, இடியாப்பம் இருக்குது. சூடாக இருக்குது இடியாப்பம். அம்மாடி முருகா. 9 இடியாப்பம், ஒரு புட்டு, தேங்காய் பால். இன்றைக்கி இவங்களுக்கு தான் டிஃபன், நம்மளுக்கு இட்லி போதும். இந்த புட்டு இப்படி உடையாமல் அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வீட்டில் செஞ்சால் உடஞ்சிடுது இல்லை? ரைட். இந்த மாதிரி வராது. அவங்க மட்டும் இப்படி உடையாமல் பத்திரமா தந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே நம்ம சூடாக இட்லி, கருவேப்பிலை துவையல் ஆகி பறக்குதுங்களா. நம்மளுக்கு வந்து இட்லி தோசை தான் எங்கே போனால் நம்மளுக்கு இட்லி தோசை இருந்தால் போதும். உள்ளே தான் போய் சாப்பிட்ணும். இந்த ரூமில் வீடு நாஸ்தியாக இருக்குது. இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. நேற்று ஃபங்க்ஷன் நடந்தது. எம்மாடி முருகா, வீடு எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா க்ளீன் பண்ண இனிமேல் தான் பண்ணணும். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். பாடி முருகா. காப்பி எடுத்துன்னு வருவாங்க. அதாவது ஏன்னா ஹோட்டல்லாம் போகணுன்னு வச்சுங்களேன், ஈவினிங் டைமில் நம்மளுக்கு எப்பவும் மசால் தோசை, ஆனியன் ரவா தோசை, ப்ளைன் தோசை, கீ ரோஸ்ட்டு அந்த மாதிரி நான் சாப்பிடுவேன். ஆனால் என் கூட வரவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் ஃப்ரெண்டுங்க சரி ரிலேஷனும் சரி, எப்போ பார்த்தாலும் தோசை இட்லி வீட்டில் சாப்பிட்றது இங்கே சாப்பிட்டு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. சில சமயம் நல்லாயிருக்கும், சில சமயம் நல்லா இருக்காது, கேவலமாக இருக்கும். நம்மளுக்கு என்ன வருதோ எப்போ எது நல்லா இருக்கோ அதான் சாப்பிடணும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு வம்பளை போய் மாட்டிப்போம். தாஜ் ஹோட்டல் நான் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த ப்ரோக்ராம் பண்ணுறப்போ போன டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டேன். கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிட்றனாங்க, சாப்பிட்டேன். என்னுடைய சம்பளம் 5000 ரூபா அன்றைக்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 400 ரூபா தான் கொடுத்தாங்க. அது இது பிடிப்பெல்லாம் போக என்ன பண்ணுறது? தெரியாத போய் தெரியாமல் சாப்பிட்டா இப்படி தான். இவங்க எங்கன்னா போனால் எதனா காஃபி கொடுத்தா, எப்பா இது வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம், காசு பண்ணால் கேட்டதை சொல்லணும். ஒரு டீ 1000 ரூபாங்க, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. சரி, ஓகே, நீங்களும் சாப்பிடுங்க. முடிச்சு நான் கீழே போவோம், தம்பி ரெடி பண்ணோம்.